வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேறு மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டரில் பணிபுரிகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்க, ஆனால் எப்படி சாப்பிட்றாங்க? அவங்க சாப்பிட்றத அது ரசித்து ருசித்து அது வயிற்றுக்கு போருமா பத்துமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்றாங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்போது பார்க்கும்போது நம்ம வந்து எங்கேயான வெளில போனோம், இல்லை அவங்க பக்கத்து வீட்டில் யாரான ஃபோன் பண்ணால் கூட அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, இல்லை ஃபேஸ் டைம் வீடியோ காலில் இதெல்லாம் பார்க்கணுன்னா கூட பக்கத்துலேயே அந்த டிவிக்கு முன்னாடியே உட்காந்துட்டு ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதை நம்ம தோசை போடுறோமா இல்லை சாதம் இருக்கா அது என்னன்னு கூட தெரியாமல் குழந்தைங்க இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் இதுக்கெலாம் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஏன்னா பசிக்கிற டைம், அது பசின்றது அது குழந்தைக்கு தெரியணும். அந்த ஒரு உணவை அந்த வாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உண்டு. ஒன்று அந்த ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அந்த சின்ன விரல்கள் ஒரு 4, 5, 6 வயசுலேருந்து குழந்தைக்கு நீங்கள் ஸ்பூனுக்கு பதிலாக கையில் சாப்பிட சொல்லிக் கொடுங்க. ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தையால் நல்லாவே அந்த பிடிச்சு 7 வயசு 8 வயசில் வரும்போது அந்த குழந்தையோட கிராஸ்பிங் பவர் இருக்கும். 5, 6 வயதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க சிந்தினாலும் பரவாயில்ல, ஒரு டவல் போடுங்க, கீழே தரையில் உட்கார சொல்லுங்கள், சப்பளங்கால் போட்டு தரையில் ஃப்ளாட்டாக உட்காந்துட்டு முன்னாடி பெண்ட் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். இப்போல்லாம் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, தரையில் யாருமே உட்காந்தே பழக்கம் இல்லை. முன்னாடி காலத்துலலாம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருந்தோம், நம்ம ஸ்குவாட் பண்ணுவோம், அதாவது நம்ம குடிஞ்சு தான் நம்ம வந்து பாத்ரூம் போவோம், இல்லை தரையில் உட்காந்து சாப்பாடு பரிமாறுறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும். இப்போ அது எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஒரு செல்ஃபோன் கொடுத்துட்டு இந்தா உன் வீடியோ பார்த்துக்கோ, உன்னோட ஃபேவரட் கார்ட்டூன் பார்த்துக்கோ, நீ சாப்பிட ஃபோன் பார்த்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு வேலை சுலபம் இல்லையா? அது தப்புன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் அது குழந்தையோட ஹெல்த்துக்கு அது நல்லதில்லை. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடுறோம். ஏன்னா பிரெயினில் சட்டைட்டி சென்டர்னு ஒன்று இருக்குது, ஒரு ரொம்ப சின்ன இடம். அந்த சட்டைட்டி சென்டருக்கு நம்ம வயிறு ஃபில் ஆகி நம்ம வாய் வழியாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஃபஸ்ட்டு அந்த மவுத், அந்த டங் ஆகட்டும், அந்த வாயில் இருக்கிற கிளான்ஸ் ஆகட்டும், அது டேஸ்ட்டை வந்து பர்சீவ் பண்ணணும். சரி, இதுதான் நம்ம சாப்பிட்ருக்கோம், ரொம்ப காரமாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தொண்டைக்குழை வழியாக நம்ம வயிற்றில் போய் மினிமம் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நம்ம சாப்பிட்டாதான் அந்த வயிறு ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு சிக்னலே பிரெயினுக்கு போகும். ஸோ நம்ம இப்போலாம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுது. எடுத்தோம் சாப்பிட்டோம், 2 நிமிஷத்தில் நம்ம என்ன சாப்பிட்டோன்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் அந்த சாப்பிட்ற விஷயம் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி சாப்பிட்டாதான் அந்த சாப்பிட்றது ஹெல்த்தியாக இருக்கும். நிறையா அந்த நியூட்ரிஷியஸ் மீல், நம்ம என்ன நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோமோ அது உடம்புல அப்சார்ப் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ஃபுட் ஐட்டம்ஸ், அந்த சாப்பாடை தான் அவங்கள பெரியவங்களாக ஆகும் போதும் இது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்ஜெட்ஸ் கொடுக்காதீங்க. இதுவே புக்ஸும் கூட தான், எதுவாக இருந்தாலுமே புக்கு படிச்சுட்டே நிறையா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதுவுமே தவறு. ஏன்னா சாப்பிடும் போது அந்த சாப்பாடில் என்ன இருக்குது, என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடணும். தன்னாலவே சாப்பிட முடியும் போது அந்த ஹேண்ட் டு மவுத் கோஆர்டினேஷன் சொல்லுவோம், அதாவது கையிலேருந்து எடுத்து அது எல்லாமே நார்மல் பிரெயின் ஆக்டிவிட்டி, நிறைய நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணும், நல்லபடியாக பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் இன்னொரு வீடியோவில். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஞ்சம் காலத்தில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமேன்றது ஷார்ட்கட்ஸ் போகாதீங்க. உங்களை எல்லாருமே வேலை பண்ணுறது உங்கள் குழந்தைங்களுக்காக, அவங்களுக்காக தான் ஓடுறோம், அவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க ஹெல்த்தை பாதிக்கிறது இந்த சின்ன விஷயங்கள் தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க.